Hello students, welcome to our channel. Okay, இப்போ நம்ம சேனலில் exercise 1.1ல 4th sum வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது a equal to 5,6, b equal to 4,5,6 and c equal to 5,6,7 செட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போது இதுதான் வந்துட்டு நம்ம ஷோ பண்ணணும், அதாவது எனக்கு காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் வந்துட்டு LHS அண்ட் இது வந்துட்டு RHS. இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த LHS எடுத்துக்கலாம். அண்ட் LHS என்னது A cross A. அப்போ நம்ம என்ன பண்ணணும், A செட்டையே இன்னொரு டைம் வந்துட்டு கிராஸ் வேல்யூ பண்ணணும். ஓகேங்களா, அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு, கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு A செட்டில் வந்துட்டு 5,6 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு வந்துட்டு 2 எலமெண்ட்ஸு, இதுலேயும் வந்துட்டு 2 எலமெண்ட்ஸு, 2 into 2 4 எலமெண்ட்ஸு, 1 2 3 4. நம்ம வந்து A cross A கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு RHS வேல்யூ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் B cross B இன்டர்செக்ஷன் C cross Cன்னு இருக்கா. ஃபஸ்ட் நம்ம இந்த B cross B தனியாக கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு C cross C தனியாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ B cross Bயில் இங்கே 3 எலமெண்ட் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ 3 3 9. இப்போ நமக்கு பாருங்கள் 9 எலமெண்ட் வந்து ஆன்சர் வந்துருச்சா. இப்போ இதே மாதிரி நான் C cross C கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்களேன், C cross C கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தான் 5 வந்துட்டு 5 கூட, 5 6 கூட, 5 7 கூட, இந்த மாதிரி மேப்பிங் பண்ணி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இதுலேயும் 3 எலமெண்ட்ஸ், இதுலேயும் 3 எலமெண்ட்ஸ், 9 எலமெண்ட்ஸு, இதுலேயும் 3, இதுலேயும் 3, 9 எலமெண்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதை வந்துட்டு நான் இங்கே 3 நம்பர் இருக்குது, ஸோ இது ரோ இது காலம் அந்த மாதிரி வச்சுட்டா கூட நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு ஈவனாக. இதுவும் நமக்கு சேம் ஆன்சர் தான். நீங்கள் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக பார்த்தோன்னே 9 எலமெண்ட்ஸ் இருக்கான்னு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 3, இங்கே 3, 3 3 சார் 9. இந்த மாதிரி பார்த்தா கொஞ்சம் கவுண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், இந்த மாதிரி செட்டாக எழுதிக்கலாம், இந்த மாதிரி செட்டாக எழுதிக்கலாம். ஓகேவா, எப்படி எழுதினாலும் ஃபைனல் ஆன்சர் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணணும், B cross Bயும் கண்டுபிடிச்சிட்டேன், C cross Cயும் கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளோட RHS என்னது, இன்டர்செக்ஷன் பார்ட்டு. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் டேர்ம்ஸ், இரண்டிற்கும் பொதுவானது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த B cross B கண்டுபிடிச்சது அண்ட் இந்த C cross C கண்டுபிடிச்சது, இதோட ஆன்சர்ஸை எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு B cross B, இது B cross Bங்கிறனால இன்டர்செக்ஷன் சிம்பிளு அதே சிம்பிளு, C cross C கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ எழுதிட்டு இதில் இருக்க காமன் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போது காமன் டேர்ம்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தும் கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், B cross Bயில் 4 5 6 இருக்குது. ஓகேவா, C cross Cயில் 5 6 7 இருக்குது. அப்போது நமக்கு இங்கே இந்த 4ங்கிற வேல்யூ இருக்குல்ல, இந்த 4ங்கிற வேல்யூ இந்த Bயில் எங்கேயுமே இல்லை. அப்போது இதில் வந்துட்டு இந்த 7ங்கிற வேல்யூ இல்லை. இதிலிருந்து இந்த 7 எல்லாம் எங்கே இருக்கோ இந்த அப்படியே இந்த ரோவையும் இந்த காலம் இந்த ரோவை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்கா. இங்கே பாருங்களேன், இதில் வந்துட்டு நமக்கு 4 இல்லை, Cக்கு காமனாக. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 4 எலமெண்ட்ஸு. அப்போ நமக்கு கிடச்சிருச்சா, A cross Aல இருக்க மாதிரி ஆன்சர் இந்த இன்டர்செக்ஷன் டேர்முக்கும் கிடச்சிருக்கு. அப்போ இதை 1ன்னு வச்சுட்டோன்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் என்னது 2. அப்போ ரிசல்ட் எழுதும் போது எப்படி எழுதணும், இந்த மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிக்கணும் ஃப்ரம் 1 and 2, அல்லது சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ எது கண்டுபிடிக்கணுமோ அதை எழுதிட்டு ஹென்ஸ் ஷோன் அல்லது இது நிரூபிக்கப்பட்டது. ஓகேங்களா, நிறையா பேர் ஹென்ஸ் ஷோவுடு ED போடுவீங்க, ED வரக்கூடாது, ப்ரூவ்டுனா தான் ED வரணும். இதுதான் கரெக்டான கிராமட்டிக் ஃபார்ம். ஓகேவா, மேக்ஸ் மட்டும்தான் கற்றுக்கணும், இல்லை சைடில் அப்படியே இங்கிலீஷும் கற்றுக்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.